ஃபேஸ் கொலாஜ் ஃபோட்டோ எடிட்டிங் பிக்சர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேக் யூ கொலாஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற 9 செட் ஆஃப் ஃபோட்டோவை தொடர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது 9 செட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஃபேஸை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்டர் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டான்னா அது 0ல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 9 செட் ஆஃப் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சே நான் உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஓகேங்களா? மறுபடியும் மேக் கொலாஜுக்குள்ளே வந்துட்டு திரும்பியும் நம்ம செட் பண்ண அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். அதே மாதிரி 9 திருப்பு, சரிங்களா? 9 திருப்பு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் இருக்கிற ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு, ஃபேஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்டர் வேணுன்னா வச்சுக்கோங்க, வேண்டான்னா 0 பண்ணிக்கோங்க. சேம் தான், நம்ம போனதில் என்ன பண்ணணுமோ அதே தான். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரேம் சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நார்மல் தான், இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நார்மலாக வச்சு அந்த இமேஜை கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட வீடியோ ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ரேம் சைஸ் வேணுங்கிறத நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்றாப்புல செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எடிட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் வச்சுக்கோங்க. இதில் தான் நம்மளோட மேலே கஸ்டமர் கிராப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ டைப் பண்ணி நம்மளோட ஃப்ரேமோட சைஸை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன ஃபோட்டோ வைக்கிறோமோ அதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி வச்சுட்டு மேலே இந்த லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜை டச் பண்ணி உங்களுக்கு அதில் ஒப்பாசிட்டி வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸு வேணும்னா லைக்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் டிஎம்லேயே சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.